நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. மத்திய கிழக்கு நாடுகளின் போர் காரணமாக பிளாஸ்டிக் நாற்காலிகள், பிளாஸ்டிக் வாளிகள் மற்றும் பேக்கேஜிங் கவர் தயாரிக்கும் நிறுவனங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. ஈரான் அமெரிக்க போர் காரணமாக உலக லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிழக்கு நாடுகள் தவிர இந்தியா, ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் நாடுகள் இந்த குருடாயில் அந்த பற்றாக்குறை காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது. இதை தொடர்ந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை தவிர்த்து இந்த குரூடாயில் மூலமாக வரக்கூடிய இந்த எல்பிஜி கேஸ், பெட்ரோல், டீசல் மட்டும் இல்லாமல் இதை தாண்டி ஒரு ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அதை வைத்து இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மக்களுடைய அடிப்படை பயன்பாட்டிற்கு, வீட்டு உபயோகத்திற்கு பயன்படக்கூடிய பிளாஸ்டிக் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இப்போ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் கிளம்பி இருக்கு. மதுரை என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவில் வருவது மீனாட்சி அம்மன் கோயிலும் மதுரை மல்லியும் தான். முக்கியமாக இந்த மதுரை தூங்கா நகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. மதுரையை சுற்றி உள்ள பல இடங்களில் பலதரப்பட்ட மக்களும் சிறு குறு தொழில்கள் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் தீவிரமடைந்துள்ளதால் திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கி வரும் சிறு மற்றும் குறு பிளாஸ்டிக் நிறுவனங்கள் தற்போது தங்களது உற்பத்தியை முழுமையாக நிறுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் நாற்காலிகள், பிளாஸ்டிக் வாளிகள் மற்றும் பேக்கேஜிங் கவர் தயாரிக்கும் நிறுவனங்கள் இதில் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. பிளாஸ்டிக் தயாரிப்பிற்கு மிக முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய பாலிப்ரோபிலீன் மற்றும் பாலித்தீன் ஆகிய மூலப்பொருட்கள் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைகளிலிருந்து கிடைக்கின்றன. ஆனால் தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் போர் தீவிரமடைந்துள்ளதால் அங்கிருந்து வரும் கச்சா எண்ணெய் வரத்து பாதிக்கப்பட்டு சர்வதேச சந்தையில் பாலிமர் துகள்களின் விலை கடந்த 2 வாரங்களில் மட்டும் டன் ஒன்றிற்கு சுமார் 15,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. எல்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட், எல்லாம் க்ரூட் ஆயிலேருந்து இந்த ப்ராடக்ட், இந்த மெட்டீரியலே வருது. அதனால என்ன பாதிப்பு? அப்படியே க்ரூட் ஆயில் வராதனால அது பூரா மெட்டீரியலே தயாரிக்க எல்லா கம்பெனியும் லாக் பண்ணிட்டாங்க. ஐஓசி, ஹெச்பி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தால மெட்டீரியல் கிடைக்கல. டீலர்ஸ்லேருந்து வாங்கையில் ரேட்டு டபுள் பங்காக வாங்கிட்டு இருக்கோம். மூலப்பொருள் விலை உயர்வு ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பிளாஸ்டிக் உருவாக்க பயன்படும் வணிக எரிவாயு தட்டுப்பாடும் மதுரையில் நிலவி வருகின்றது. இதனால் ஒரு பிளாஸ்டிக் சேர் தயாரிப்பதற்கான அடக்க விலை அதன் விற்பனை விலையை விட அதிகமாக உள்ளது. இதனால் உற்பத்தியை தொடர முடியாமல் பல நிறுவனங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. எங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அளவுக்கு ஃபுல்லாகவே எல்லா பிளாஸ்டிக் யூனிட்டுமே நின்றுச்சு சார். பிளாஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸு, சாக்கு, மெட்டீரியல் எல்லாமே அவங்க தடை வந்துச்சு. எல்லாமே ஃபேக்ட்ரி நின்றுச்சு. இது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குங்க? இப்போ இந்த இஎம்ஐ எங்களால் கண்டினியூவாக கட்ட முடியாது. ஏன்னா இப்போ ஃபுல்லாக கம்பெனி கிட்டத்தட்ட 15 days ஆச்சு கம்பெனி ரன் பண்ணி. இஎம்ஐ கட்ட முடியாது. அது போக இந்த இபி பில்லு வருது, அது கண்டினியூவாக வந்துச்சுன்னா அதனால் எங்களால் ரெகுலராக கட்ட முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இது பண்ண சொல்லணும். இந்நிலையில் பிளாஸ்டிக் பொருட்களின் தட்டுப்பாட்டினால் வரக்கூடிய கோடை காலத்தில் பிளாஸ்டிக் பயன்பாடு பொருட்களான பிளாஸ்டிக் குடங்கள், தண்ணீர் தொட்டிகள் மற்றும் பிளாஸ்டிக் நாற்காலிகளின் விலை சுமார் 20% முதல் 30% வரை அதிகரிக்கக்கூடும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். போர் நீடிப்பதால் பலரது வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது, மின்சார கட்டணம் மற்றும் வங்கிக் கடன்கள் உள்ளிட்டவற்றை செலுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். எனவே கொரோனா காலகட்டத்தைப் போல வங்கிக் கடன் செலுத்துவதில் சில விலக்குகள் அளிக்க வேண்டும் என்றும், விரைவில் தங்களுக்கான மூலப்பொருட்கள் அதிக அளவில் கிடைப்பதற்கும் விலைகள் குறைப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிளாஸ்டிக் உரிமையாளர் நலச்சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் சத்யகுமார். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.